கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு பிறக்கப் போகிறார் என்பதற்கான அடையாளத்தை ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 7ஆம் அதிகாரத்திலே 14 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே மத்தேயு புத்தகத்திலே 1:23 நிறைவேறினதை நீங்கள் காண்பீர்கள். இயேசு கிறிஸ்துவை தான் சொல்லுகிறேன். அவருக்கு இம்மானுவேல் என்று மறுபெயர் இருக்கிறது. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஏசாயா புத்தகத்தில் சொல்லப்பட்டது இருக்கிறதுனாலேயே அதை அறிந்த எத்தனையோ கன்னி பெண்கள் அந்த காலத்திலே தன் வயிற்றில் பிறக்க மாட்டாரா என்று காத்திருந்தார்களாம். யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் மரியாளுக்கு கிடைத்திருக்கிறது. அதனால்தான் தேவதூதர்கள் மரியாளை பார்த்து, கிருபை பெற்றவளை நீ வாழ்க என்று வாழ்த்தினார்கள். யோவான் சானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்த பண்ணுகிறவனாய் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தமாய் இருந்தான். நாம் இன்று இயேசுவின் இரகசிய வருகை குறித்து எல்லோருக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அவர் ஒரு திருடனைப் போல வருவதை, அவர் எப்பொழுது வருவார் என்று யாருக்கும் தெரியாது. அதாவது 2ஆம் வருகைக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகை ஒன்று இருக்கிறது. 2ஆம் வருகை என்பது எல்லோரும் காணும் வண்ணமாக யுக ராஜசிங்கமாய் நியாய தீர்க்கிற நியாயாதிபதியாய் பல பரிசுத்தவான்களோடும் திரளான தூதர்களோடும் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். எல்லோரும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று மறுபடியும் சொல்லுகிறோம். நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். எந்த நேரத்திலும் இப்பொழுது இரகசிய வருகை அதுக்கு முன்பாக இருக்கிறது என்பதை நான் சொல்லிக்கொள்கிறேன். அவர் திருடன் வருகிற வண்ணமாக வருவார். திருடன் எப்பொழுது வருவான் என்று யாருக்கும் தெரியாது இல்லையா? அதே போலவே இயேசு கிறிஸ்து திடீர் என்று வருவார். ஆயத்தமாக இருங்கள். நன்றி.